அவர் ரோபோ சங்கர் குடிச்சதுதான் காரணம், அதிகமா குடிச்சதுதான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. அவரை காப்பாத்துறதே பெரிய பாடா போச்சு. அதாவது பெட்ல படுத்திருப்பாராம். அவங்க மனைவி தான் பேட்டி குடுத்திருந்தாங்க. அவர் உயிரோட இருக்காரா? அப்படிங்கிற மாரி போய் பக்கத்துல போய் பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சலனமே இல்லாம படுத்திருப்பாராம். அந்த அந்த லிவர் ரொம்ப அஃபெக்ட் ஆயிடுச்சு ரோபோக்கு. ஸோ லிவர் அஃபெக்ட் ஆன இந்த சூழ்நிலையில மறுபடியும் தண்ணி அடிக்கலாமா? அப்படின்னா கண்டிப்பா அடிக்கவே கூடாது. இப்போ மறுபடியும் ஓவரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சது தான் ரோபோ சங்கருடைய மறைவுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. ரோபோ சங்கர் குடிச்சாரு, குடிக்கல, அதை நம்ம விமர்சனம் பண்ணல. பட் இருந்தாலும் அது மறைவுக்கு இப்ப 2வது தடவையா வந்ததுக்கு அதான் காரணங்கிறாங்க. அவங்க மனைவி அவரோட இறந்த ஊர்வலம் அவரை கொண்டுட்டு போகும்போது அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டாங்க. ஒரு தரத்துல இதெல்லாம் பண்ணலாமா, இதெல்லாம் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பெண் உரிமையை பற்றி பேசுகிற மண்ணில் தான் நம்ம இருக்கோம். அதாவது புதுமை பெண், பெண் உரிமை, பெண்ணுக்கு சம உரிமை எல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா மேடைகள்லையும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் மனைவி அவங்க இப்போ கூட சமீபத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டரோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு அவரோட வேலை, என்னோட அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த டான்ஸு அது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை கொண்டு போகும்போது அவருமே டான்ஸ் ஆடி தான் சார் அனுப்பிச்சி வச்சாரு. ஒரு ஆம்பளை ஆடும்போது அது ஒரு பெரிய அளவில் எதுவுமே தப்பாக வெளியே வரல சார். அதுவே ஒரு பெண் ஆடும்போது அது ஒரு பெரிய விஷயமா பேசுகிறாங்க. என்ன காரணம்? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பார்த்து பேச போறோம்னா, ஆஸ்கார் மூவி ப்ரொடியூசர் திரு பாலாஜி பிரபு. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இப்ப சமீபத்தை ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி திரு ரோபோ சங்கர் அவர்கள் நம்மளை விட்டு போயிட்டாரு. ஸோ அது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். அதுல இன்னொரு வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா சார், எல்லா இடங்களிலுமே அவங்க மனைவி அவரோட இறந்த ஊர்வலம் அவரை கொண்டுட்டு போகும்போது அந்த இடத்துல டான்ஸ் ஆடிட்டாங்க. ஒரு கணவன் இறந்து போற ஊர்வலத்துல அவங்க அப்படி டான்ஸ் ஆடலாமா, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படிங்கிறத சில பேர் யாரு என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல, தானா சோசியல் மீடியாலையும் சரி எல்லாத்துலயும் சரி ஒரு டாபிக் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இல்லை, ஏன்னா அவங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல ஒரு விஷயம் சில பேர் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க கணவரை ஆம்பளை இல்லாத வீட்டுல ஒரு ஆம்பளையா நின்று அவங்க வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. அவங்க ஒரு கலைஞர். ஸோ 2 பேர் அவங்களோட வேலையே அவங்க தொழிலே டான்ஸ் தான். ஸோ 2 பேரும் சந்திச்சுக்கிட்டதும் அதுல தான். ஸோ இது தப்பு இல்லைன்னு ஒரு தரப்பினர் சொல்றோம். ஒரு தரப்பினர் இப்படிலாம் பண்ணலாமா, இதெல்லாம் பெரிய தப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய தவறு பண்ணிட்ட மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உங்களது கருத்து? பெண் உரிமையை பற்றி பேசுகிற மண்ணில் தான் நம்ம இருக்கோம். அதாவது புதுமை பெண், பெண் உரிமை, பெண்ணுக்கு சம உரிமை எல்லாம் எல்லாரும் பேசுகிறாங்க, எல்லா மேடைகள்லையும் பேசுகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் தான் ஒரு நாட்டில் தான் நம்ம இருக்கோம். இப்படி இருக்கும்போது ரோபோ சங்கர் மனைவி அவங்க பிரியங்கா ரோபோ சங்கர் அவங்க பார்த்தீங்கன்னா, அவங்க பேசிக்கலாக ஒரு டான்சர். அவங்க ஆரம்பத்தில் இந்த மாதிரி மேடைகளில் நடனம் ஆடக்கூடிய ஒரு பெண்மணியாக தான் இருந்திருக்கிறாங்க. ரோபோ சங்கருமே பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ரோபோ வேஷம்லாம் போட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவருமே டான்ஸ் பண்ணுறதுக்கு தான் மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு. அவருமே தனியாக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார். சோலோவாக 2 பேருமே டான்ஸ் ஆடுவாங்க. ஒரு ட்ரூப்பில் பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கருடைய மனைவி பிரியங்கா ரோபோ சங்கரும் டான்ஸ் தனியா ஆடுவாங்க, ரோபோ சங்கரும் டான்ஸ் தனியா ஆடுவாரு. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவங்க 2 பேருக்கும் எப்படி சொல்றது, நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிரியேட் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் காதலா மலர்ந்து 2 பேரும் லவ்வர்ஸா மாறுறாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலகட்டங்கள்ல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பேரா டூயட் சாங்ஸ் சொல்லுவாங்கல்ல. கமலஹாசனுடைய வெறியர் ரோபோ சங்கர். கமலஹாசனுடைய படங்கள்ல இருக்கிற ஆரம்ப காலத்துல கமலஹாசனுடைய பாடல்கள்லாம் அருமையான பாடல்களா இருக்கும். அந்த பாடல்கள்லாம் எடுத்து 2 பேரும் பிரியங்காவும் பார்த்தீங்கன்னா ரோபோ சங்கரும் சேர்ந்து மேடைகள்ல ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படிதான் அவங்களுடைய அந்த அந்த காதல் இறுக்கமாகுது. அவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா கலைஞர்கள். அதாவது கலைக்காண்டி தங்களை அர்ப்பணிச்சுட்டவங்க. இப்ப பிரியங்கா பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில விஷயங்கள். அது என்ன அப்படின்னா, இந்த மச்சான் மீ சருவா வீச்சருவா அப்படின்னு ஒரு பாட்டு வந்து தெரியுமா? ஆமா, தில்லோ தூள்லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன், தில்லுல வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாய்ஸ் பின்னாடி ஆடுவாங்க. இவங்க அந்த பட்டைய கிளப்புவாங்களாம் டான்ஸ். எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும். அதாவது அந்த காலகட்டங்கள்ல
ரோபோ சங்கருக்கு நெருக்கமான இருந்த நண்பர்கள் வந்து சொன்ன விஷயம் அதெல்லாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரார்டினரி டான்ஸரு. ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா, பிரமாதமா டான்ஸ் பண்ணக்கூடியவரு. ஸோ அந்த காதல்ல முடிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க திருமணம் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் ஒண்ணா சேர்ந்து வாழ்ந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்துஜா அப்படின்னு ஒரு பெண்மணியும் இருக்காங்க. பெண் குழந்தையும் இருக்காங்க. அவங்களுமே படத்துல எல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. பிகில் எல்லாம் நடிச்சிருக்காங்க. கணவன் வந்து ரோபோ சங்கர் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடிம்மா, அது வந்து மஞ்சக்காமாலையால பாதிக்கப்படுறாரு. அதுக்கு காரணம் வந்து எப்படின்னா, பலவிதமான காரணங்கள் சொல்றாங்க. ஒண்ணு வந்து அவர் ரோபோ சங்கர் குடிச்சது தான் காரணம். அதிகமா குடிச்சது தான் காரணம் அப்படின்னு ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னொரு காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 1000 மேடைகள்ல பார்த்தீங்கன்னா, ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு ரோபோ மாரி வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த அ சில்வர் பெயிண்ட் அந்த அடிச்சுட்டு. சில்வர் பெயிண்ட். சரி, ஸோ சரி. அது வந்து அதனுடைய கெமிக்கல்ஸ், அதனுடைய பாதிப்பு. ஸோ அது ஒரு பெயிண்ட் அடிச்சுட்டு அந்த பெர்ஃபார்ம் பண்றதுங்கிறது வந்து சும்மா போனோம், வந்தோம்ன்னு பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இருக்கும்ல சார். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரமா அந்த பெயிண்ட் அடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பெர்ஃபார்ம் பண்ணணும். பெர்ஃபார்ம் பண்றதுன்னா, இவர் முக்கியமான ஒரு பெர்ஃபார்மர் கிடையாது அங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடன நிகழ்ச்சிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதுக்கு நடுவுல இவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொண்டு வந்து பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வெயிட் பண்ண வேண்டிய பீரியட் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட்ட அழிக்கணும். கிட்டத்தட்ட 2:30, 3 மணிக்கு அப்புறம் அந்த ஷோ நைட்ல முடிஞ்சதுக்கப்புறம், பெயிண்ட்ட போய் வீட்ல அழிக்கிறதே வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை. ஏகப்பட்ட கெமிக்கல்ஸு, அந்த கெரோசின் சொல்லுவாங்க. கிருஷ்ணா எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ரப் பண்ணி, தேய்ச்சு, அழிச்சு, நீங்க வந்து ஒரு 6 மணிக்கு தான் வந்து அவரு நைட் சாப்பாடே சாப்பிட உட்காருவாராம். அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்ட் வாசம் வந்து உடம்புல இருந்துகிட்டே இருக்குமாம். ரோபோ சங்கரோட நெருங்கி பழகுனவங்கலாம் சொல்றாங்க. சும்மா சாதாரணமா நீங்க ரோபோ சங்கர்ட்ட போய் பேச போனீங்கன்னா கூட, ஒரு பெயிண்ட் வாடை வந்து ரோபோ சங்கர்ட்ட இருந்துகிட்டே இருக்குமாம். ஸோ அந்த மாரி ஒரு கெமிக்கலோட எஃபெக்ட் அதனால தான் அவருடைய உள் உறுப்புகள்லாம் பாதிச்சிருச்சு அப்டின்லாம் சொல்றாங்க. ஸோ எது எப்படியோ அது வந்து நமக்கு கரெக்ட்டா அவருடைய அவருடைய இல்னஸ்க்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல, தெரியாது. தெரியல. பட் இருந்தாலும் பலவிதமான காரணங்கள் இருந்தாலும், இது 2 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா, ரொம்ப கடுமையா வந்து மஞ்சக்காமால் நோயால பாதிக்கப்படுறாரு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடிச்சாருன்னு சொல்றாங்க. நெறைய நெருங்கிய நண்பர்கள் ரோபோ சங்கர் தொடர்ந்து கடுமையான குடிப்பழக்கத்துக்கு ஆளாயிருந்தார்ன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது, அவர காப்பாத்துறதே பெரிய பாடா போச்சு. அதாவது வந்து பெட்ல படுத்திருப்பாராம். அவங்க மனைவி தான் பேட்டி குடுத்திருந்தாங்க. அவர் உயிரோட இருக்காரா? அப்படிங்கிற மாரி போய் பக்கத்துல போய் பார்ப்பாங்களாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, சலனமே இல்லாம படுத்திருப்பாராம். ஆளே இப்படி ஆயிட்டாரு பார்த்தீங்கல்ல, ஆமா, அந்த ரொம்ப நேரத்துல ஒல்லி வந்த ஆயிட்டாரு. ஆமா வீடியோ, சார். ஃபோட்டோலாம் நீங்க ஆமா. பார்த்திருப்பீங்க. ஸோ அப்ப அந்த அம்மா பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட அம்மன் கோயில் எல்லா கோயிலுக்குமே வந்து வேண்டுதல் வச்சு, மஞ்ச சேலை கட்டி நீங்க மேல்மருவத்தூர்லாம் போனீங்கன்னா பார்க்கலாம். நெறைய பெண்கள் மஞ்ச சேலை கட்டிட்டு போவாங்க. ஸோ அந்த மாரி விரதம் இருந்து கணவன் எப்படியாவது பொழைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா பக்கமும் போயிருந்திருக்காங்க. எல்லா வேண்டுதலும் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க வேண்டுதல், அது வந்து இறைவன் வந்து அவங்களுக்கு வந்து மறுபடியும் ரோபோ சங்கர நல்லபடியா திருப்பி குடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ரோபோ சங்கர் வந்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா, உடம்பு தேறி மறுபடியும் கலை நிகழ்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில உண்மை என்ன அப்படின்னா, அ அந்த அந்த லிவர் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருச்சு ரோபோக்கு. ஸோ லிவர் அஃபெக்ட் ஆன இந்த சூழ்நிலையில மறுபடியும் தண்ணி அடிக்கலாமா அப்படின்னா, கண்டிப்பா அடிக்கவே கூடாது. அப்படியே வந்து லிவர வந்து புரொடெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து நீங்க ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டா எப்படி டயட் ஃபுட் எடுத்திருந்தீங்கன்னா, நிச்சயமா அது வந்து உங்களுக்கு லைஃப் லாங்கா இருந்திருக்கும். ஸோ மறுபடியும் ஓவரா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சது தான் ரோபோ சங்கருடைய மறைவுக்கு முக்கியமான காரணமா சொல்லப்படுது. சரி சார். ரோபோ சங்கர் குடிச்சாரு, குடிக்கல அத நம்ம விமர்சனம் பண்ணல. பட் இருந்தாலும் அது மறைவுக்கு இப்ப 2வது தடவையா வந்ததுக்கு அதான் காரணங்கிறாங்க. ரோபோ சங்கரோடைய ஃபேமிலியே பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாலியான ஃபேமிலி. நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. சார். இதுக்கு முன்னாடி கண்டிப்பா. அவங்களுடைய மகள் இந்துஜாவுடைய திருமணத்தில பாருங்களேன், அந்த திருமண விழாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரமாதமா செலிப்ரேட் பண்ணாங்க. என்ஜாய் பண்ணாங்க. அதாவது எல்லா ஈவென்ட்ஸ்லயுமே பார்த்தீங்கன்னா, ரோபோ சங்கர், அவங்க மனைவி, அவங்க பொண்ணு, அந்த மாப்பிள்ளை எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. நீங்க மேடையில பார்க்கலாமே, ரோபோ சங்கர் ஆடுவாரு, அவங்க மனைவியும் ஆடுவாங்க. அந்த மாரிலாம் நெறைய என்டர்டெயின்மென்ட்டா வந்து அந்த திருமணத்த நடத்தி முடிச்சாங்க. இது இல்லாம நான் கேள்விப்பட்ட சில விஷயங்கள் என்னன்னா, ஒரு திருமண நாள், இல்லைன்னா ஒரு பர்த்டே பார்ட்டி, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு முக்கியமான ஒரு ஃபங்ஷன் அப்டின்னா, இம்மீடியட்டா பார்த்தீங்கன்னா, சின்ன திரை கலைஞர்கள், முக்கியமான ரோபோ சங்கருடைய நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, வீட்ல வந்து விருந்து குடுத்து, ஒரே ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம். இதுல தப்பு இல்லல்ல சார். தப்பு என்னம்மா இருக்கு? ஆ. நீங்க வாழ்றது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் வாழப் போறீங்க. ஆமா. நீங்க யாருமே வந்து இப்போ வந்து 1000 வருஷத்துக்கு யாரும் வாழப் போறதில்ல. அதாவது வந்து சொல்லுவாங்க. அதாவது வந்து திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் அப்டின்னுவாங்க. அது வந்து வார்த்தை தான். அதாவது அந்த அளவுக்கு வந்து அந்த 1000 காலம் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையை ஒரு கணவன், மனைவி வாழ்ற ஒரு 50, 60 வருஷத்துலயோ, 45, 30 வருஷத்துலயோ வாழ்வாங்க அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படி வாழ்த்துறாங்க.
புரியுதா உங்களுக்கு? ஸோ நம்ம யாருமே வந்து ஒரு 1000 வருஷமோ, 2000 வருஷமோ இருக்க இருக்க போறதில்ல. போறதில்ல. என்னைக்கு, எப்ப என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாத சூழ்நிலை கண்டிப்பா, இருக்கு. கண்டிப்பா. எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ காணொளிகள நம்ம சமீபத்தில பார்த்துட்டு வரோம். இப்ப YouTubeலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பைக்ல வந்து போற பையன் பைக்க நிறுத்திட்டு இறங்கி போறாரு. மாரடைப்புல இறந்து போயிடுறாரு. டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்றவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போதே அப்படியே வந்து சிங்க் ஆயி இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஹார்ட் அட்டாக்ன்னு சொல்றாங்க. நெறைய அத இந்த 23 வயசு பையன் நெறைய சின்ன பசங்கள்லாம் கூட இப்ப இறந்து போற சூழ்நிலை வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். அன்சர்டைன் லைஃப் அதாவது வந்து எதுவும் சர்டைனே கிடையாது. அதாவது நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில, வாழ்ற வாழ்க்கைய சந்தோஷமா வாழணும்னு ஒரு செக்டார். புரியுதா உங்களுக்கு? வாழ்ற வாழ்க்கைய நம்ம அதாவது மெத்தடைஸா அதாவது வந்து காலையில எந்திரிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், 10 மணிக்கு ஆஃபீஸ் போறோம். அங்க 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறோம். வீட்டுக்கு வரோம், திருப்பி காஃபி குடுக்குறோம், டிவி பார்க்குறோம். ஒரு 9 மணிக்கு டிஃபன் சாப்பிடுறோம், 10 மணிக்கு படுத்துடுறோம். இது ரொட்டீன் லைஃப் ஸ்டைல்ல வாழ்ற ஒரு குரூப் இருக்காங்க. பட் லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணி சந்தோஷமா வாழணும் அப்படிங்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ ரோபோ சங்கரோட ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் அவங்க ஆல்ரெடி கலை குடும்பத்துல இருந்து வந்தவங்க. அவங்க டான்ஸரு. அவரு டான்ஸரு. அவங்க பொண்ணு நடிக்கிறாங்க. அவங்க மாப்பிள்ளையும் கலை குடும்பத்துல இருக்கிறவர் தான். ஸோ மொத்தத்துல பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு 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 ஃபேமிலி அவங்க ஜாலியா அவங்களுடைய ஃபங்ஷன்ஸ் கெட் டுகெதர் மாரி செலிப்ரேட் பண்றாங்கம்மா. என்ன தப்பு இருக்கு? இப்ப முதல்ல இல்ல எல்லாம் சார். பாத்தீ இப்போ அந்த அம்மாவே வந்துட்டு அந்த அந்த காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? அவரே போயிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு ஒண்ணுமே கிடையாது. அவங்கள சுத்தி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அவங்க தன்ன மறந்து இருக்கிறாங்க. ஸோ அவர் போம்போது என்ன சொல்றாங்கன்னா, அவங்க சொன்ன வார்த்தைகள், "அண்ணன் போறாருடா, ஆடி அனுப்புங்கடா, சந்தோஷமா அனுப்புங்கடா என் புருஷன." அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த வருத்தத்திலயும் அந்த வார்த்தைகள் சொல்றாங்க. எல்லாரையும் சுத்தி ஆடுங்க, பாய் சொல்லுங்க அப்படிங்கிற அவங்க வருத்தத்த வெளிய தெரிவிக்கிறாங்க. இத வந்துட்டு ஒரு விஷயமா எடுத்து, இத வந்துட்டு வெளிய பேசுறது ரொம்ப தப்பான விஷயமா எனக்கு தோணுது சார். உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப ரொம்ப தப்புமா. இதெல்லாம் வந்து நீங்க டிபேட்டே பண்ணக்கூடாது. இது நீங்க விவாதத்துக்கே எடுத்துக்கூடாது. காரணம் என்ன தெரியுமா? அது ஒரு புருஷன், பொண்டாட்டி அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு கண்டிப்பா. புருஷன், பொண்டாட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, தோளோடு தோளா பார்த்தீங்கன்னா, ஒரு புருஷன், பொண்டாட்டியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 25, 30 வருஷம் சேர்ந்து வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எத்தனையோ பாண்டிங் இருக்கும். எத்தனையோ வந்து கஷ்ட சந்தோஷமான நஷ்டங்கள் நிகழ்வு இருக்கும். இருக்கும். எத்தனையோ பிரச்சனைகள சந்திச்சிருப்பாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு குடுக்காம வாழ்ற ஒரு கணவன், மனைவி, அந்யூன்யமா வாழ்ற ஒரு கணவன், மனைவி, அவங்க அவங்க அந்த அந்த சூழ்நிலையில ஒரு கணவன் இறந்துட்டாரு. இப்ப ரோபோ சங்கரே எடுத்துக்கிட்டா அந்த கணவன் வந்து சார் அவங்களும் அந்த பத்திய சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, அவங்க ரொம்ப வெயிட்டா இருந்தவங்க சார். இவருக்கு குடுக்குற அதே பத்திய சாப்பாட இவங்களும் சாப்பிட்டு, இவங்களும் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு, இருந்த பிரியங்கா அக்காவுக்கும், இப்பைக்கும் வந்துட்டு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அ அ ரொம்ப எப்படி நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்குள்ள நெறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அவங்கனால அத வெளிப்படுத்த முடியல. வெளிப்படுத்த தெரியாம, அந்த நேரத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னே தெரியாம செய்த ஒரு விஷயத்த வந்துட்டு, நீங்க சொன்ன மாரி அத பத்தி நம்ம பேசக்கூடாது. தொடர்ந்து பேசுறாங்களே! இத ஒரு விஷயமா எடுத்து, இதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னு பேசுறவங்களுக்கான பதிலா தான் நம்ம வந்து பதில் குடுக்கணும் அப்படிங்கிறனால தான் இத கூப்பிட்டு நான் உங்ககிட்ட கேட்டுட்டு நீங்க இருக்கேன். சொன்னீங்க, அது வெளிப்படுத்த தெரியாம அவங்க வெளிப்படுத்துறாங்க. அப்படி கிடையாது. அவங்க இந்த இந்த வெளிப்பாட்டு மூலமா தான் அவங்களுடைய வந்து துக்கத்த வந்து எப்படி சொல்றது? குறைச்சுக்கிறாங்க. அதாவது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா, ஒப்பாரி வச்சு ஓன்னு அழுவாங்க. கத்துவாங்க. கதறி ஆமா அழுவாங்க. சார். ஆமா. சில இடங்கள்ல நீங்க பார்த்திருப்பீங்க, சாவு வீடு மாரியே இருக்காது. அவங்கவங்க சைலன்ட்டா இருப்பாங்க. போனவங்க வந்து மாலை போட்டு பேசாம வருவாங்க. யாருமே அழுக மாட்டாங்க. நிசப்தமா இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி சொல்றது? வே ஆஃப் அவங்கவங்களுடைய எமோஷன்ஸ வேற வேற வடிவமா வந்து வெளிப்படுத்துவாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது ரோபோ சங்கருடைய மனைவி அவங்க வந்து ஒரு டான்ஸரா இருக்காங்க. ரோபோ சங்கருக்கு பிடித்து காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது அவருக்கு பிடிச்சது அந்த ஒரு நான் சொன்னேன்ல, அதாவது வந்து ஒரு கல்யாண நாள், ஒரு பர்த்டே இதுல எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்கல்ல, அந்த மாரி வந்து தன்னோட கணவன் வந்து இனிமே பார்க்க முடியாதும்மா. நீங்க வந்து இனிமே பார்க்க முடியாதுங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போம்போது, கண்டிப்பா. அந்த மனைவி அவங்களுடைய துக்கத்த வந்து எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. அது வந்து அவருக்கு புடிச்ச மாரி வந்து அவங்க அவங்களையும் மீறி, அதாவது வந்து அவங்க அவங்க எமோஷன் ஆகுறாங்க. அந்த எமோஷன்ல வந்து அவங்க என்ன செய்றோன்னே தெரியாம அவங்க வந்து டான்ஸ வந்து அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி அவங்கள வந்து கணவன வழி அனுப்புறாங்க. அதாவது இனிமே நான் உன்னை பார்க்க முடியாதுடா. உனக்கு புடிச்ச டான்ஸ் நான் பண்றேன்டா அப்படிங்கிற மாரி வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆடுறாங்க. இது வந்து நீங்க வந்து ஒரு 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 டெத் வீட்டுக்குள்ள நீங்க எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு போய் ஷூட் பண்ணணும்னு ஒரு அளவு இருக்கு. அதுக்கு மேல நீங்க வந்து இத வந்து வீடியோவா எடுத்து போட்டுட்டு, இத வந்து நீங்க விமர்சனம் பண்ணி, இத ஒரு டிபேட்டா உட்கார்ந்து, அவங்க ஆடுனது தப்பு. இப்படி ஆடலாமா, போலாமா அப்படின்னா, எல்லாருக்கும் அவங்கவங்களுடைய சுதந்திரம் இருக்கு. உங்களுடைய துக்கத்த வெளிப்படுத்துறதுக்கும், உங்களுக்கு ஒண்ணு உங்களுடைய ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ சந்தோஷத்த வெளிப்படுத்துறதுக்கும், உங்களுடைய ஓன் எக்ஸ்பிரஷன்ஸ் வெளிப்படுத்துறதுக்கு எல்லாருக்குமே உண்டு. இத வந்து நம்ம எப்படிம்மா டிபேட்டா எடுத்துக்க முடியும்? நீங்க அதாவது எப்படி சொல்றது? அந்த அந்த வெறித்தனமான ஒரு வருத்தம் அவங்களுக்கு.
அதாவது வந்து இனிமே வந்து நமக்கு அந்த கணவன் இல்ல, காதலிச்சு திருமணம் பண்ணவங்க. இப்ப கூட சமீபத்துல ஒரு டான்ஸ் மாஸ்டரோட அம்மா இறந்து போனாங்க. அதுக்கு அவரோட வேலை. என்னோட அம்மா அம்மா எனக்கு கத்துக் கொடுத்த டான்ஸு, அது என்னோட வேலைன்னு சொல்லிட்டு, அந்த அம்மாவ கொண்டு போம்போது அவருமே டான்ஸ் ஆடி தான் சார் அனுப்பிச்சு வச்சாரு. ஒரு இந்த கேள்வி நான் கேட்கறதுனால நீங்க என்ன தப்பா நெனச்சுக்காதீங்க. ஒரு ஆம்பள ஆடும்போது, அது வந்து ஒரு பெரிய அளவுல வந்துட்டு எதுவுமே தப்பா வெளிய வரல சார். அதுவே ஒரு பெண் ஆடும்போது, அது ஒரு பெரிய விஷயமா பேசுறாங்களே, என்ன காரணம்? அதுதான் நான் சொல்றேன்மா, நம்ம சமுதாயத்துல வந்து நம்ம வந்து புதுமை பெண்களுக்கு எல்லா சுதந்திரம் குடுத்தாச்சு. பெண்கள் வேணும் எப்படி வேணா இருக்கலாம். எல்லாம் நம்ம பேசுறோம். எல்லாரும் பேசுறாங்க. ஆண்கள் தான் மெயினா பேசுறாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, நீங்க சொன்ன மாரி ஒரு ஆம்பள ஆடம்போது அது வந்து பெருசா டிபேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஒரு பெண் ஆடுனா அத டிபேட் பண்றாங்க. அதாவது அவங்க ராபர்ட் மாஸ்டர் நீங்க சொன்னீங்க. ராபர்ட் மாஸ்டர் வந்து அவங்க அம்மா வந்து ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருந்தவங்க. அவங்க அப்பா ஒரு டான்சர். அவரும் டான்ஸ் மாஸ்டரா இருந்தாரு. இவங்க 2 பேர்ட்டயுமே இருந்து இவருக்குமே அந்த டான்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே உள்ள வருது. ரத்தத்துக்குள்ள வருது. இவருமே ஒரு டான்ஸ் மாஸ்டர். கடைசியா அவங்க அம்மா வந்து அந்த சவ ஊழத்துல போம்போது, அவங்க அம்மாக்கு புடிச்ச அந்த டான்ஸ வந்து அவருக்கு பெர்ஃபார்ம் பண்ணி கால்ல வேற ஆமா, அடிபட்டிருந்துச்சு சார் பெர்ஃபார்ம் அப்போ. பண்ணி அனுப்பணும் ஆமா. அப்படின்னு சொல்லி தெருவெல்லாம் வந்து ராபர்ட் மாஸ்டர் அழுதுட்டே ஆடிட்டு வராரு. ஆமா. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் இங்க பாருங்கம்மா, ஒரு ஒரு அதாவது ரோபோ சங்கர் மனைவி இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து தன் கணவனுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சாங்க. அவங்க அவங்க பண்ணத வந்து நம்ம டிபேட்டா எடுத்து பேசுறதுல நியாயமே கிடையாது. ஒருத்தவங்களுடைய பெர்சனல் உணர்வுகள், பெர்சனல் ஃபீலிங்ஸ், பெர்சனல் எமோஷன்ஸ் இதுலலாம் நம்ம வந்து போய் உட்கார்ந்து விவாதம் பண்றதே ரொம்ப தப்பு. நெறைய விவாதங்கள் இப்ப சமீபத்தில சோசியல் மீடியால பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பலவிதமா பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க விஐபி உடைய டெத் ஒரு வீட்ல ஆயிருச்சுன்னா, அவங்களுடைய பிரைவசியே வந்து டோட்டலா போயிருது. அந்த அளவுக்கு வந்து இவங்க கேமராவோட வந்து அங்க போயிடுறாங்க. இப்ப நான் ஒரு கேள்விப்பட்ட விஷயம், ஒரு வருத்தமான விஷயம் என்ன அப்டின்னா, மனோஜ் பாரதிராஜா மகன் இறந்திருந்தார் இல்லையா? அப்ப பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸ வந்து க்ளோஸ்ல காமிக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு, அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் மேலேயே ஒருத்தர் ஏறி ஒரு கேமராமேன் ஏறி அத வந்து ஷூட் பண்ணியிருக்காரு. எல்லாரும் சத்தம் போட்டு கீழ இறங்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்க எல்லாத்தையுமே நீங்க வியாபாரமாக்க கூடாது. நம்ம வீட்லயும் டெத் நடக்கும். நம்ம வீட்லயும் இழப்பு இருக்கும். எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம எல்லாத்தையும் நம்ம வியாபாரமாக்க கூடாது. ஒரு கணவன் இன்னைக்கு இன்னைக்கு அவங்க இல்லம்மா. நம்ம நம்ம வந்து இத பத்தி அவங்க ஆடுனத பத்தி டிபேட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். அவங்களுடைய வீட்ல அவங்களுடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியுமா? அவங்க சாப்பிட்டாங்களா? தூங்குனாங்களா? கணவன நினைச்சிட்டு இருக்காங்களா? எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியா வாழ்ந்திருக்காங்க. அதன் அடையாளமா அவங்க வந்து அந்த கணவன வந்து நல்லபடியா அனுப்பிச்சு வைக்கணும். சந்தோஷமா அனுப்பிச்சு வைக்கணும்னு வந்து அவங்க அந்த ஆட்டத்த போட்டுருக்காங்க. நீங்க இன்னும் இடத்துல பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்லயே பாருங்களேன். அதாவது ஒரு ஒரு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னா, பெரிய லெவல்ல வந்து எப்படி சொல்றது? பாடையெல்லாம் கட்டி பெரிய கிராண்டா டெக்கரேஷன்லாம் பண்ணி, மேள வாத்தியங்கள்லாம் அந்த நாயன வாசிக்கிறவங்கலருந்து எல்லாரையும் கூப்ட்டு ஆமா. வந்து தரன் கூத்து மாரி தப்பட்டை. ஆட ஆமா, விட்டு ஆமா. தார தப்பட்டையோட வந்து ஒப்பாரி அந்த கூட பாடுவாங்க சார். ஒப்பாரி பாடுறதுலருந்து எல்லாத்தையும் பண்ணி கொண்டு போய் சுடுகாட்டுல இது பண்றாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 16 நாள் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். 16வது நாள்ல வந்து என்ன பண்றாங்க, கறி மீன்லருந்து எல்லாம் போட்டு பெரிய கடா வெட்டி வந்து சோறு போடுறாங்க. புதுசா ட்ரெஸ் எடுத்து போடுறாங்க, எல்லாம் பண்றாங்க. இறந்தவங்கள பத்தி நினைக்கலன்னு கிடையாது. இறந்தவங்க அவங்க நல்லபடியா வந்து அவங்க மோட்சம் அடையணும். அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு சொர்க்கத்த அடையணும். அவங்கள பத்தி பிரேயர்ஸ் பண்ணணும். அவங்களுக்கு பிடிச்சத வந்து நம்ம குடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. அதாவது எனக்கு தெரிஞ்சு எங்க வீட்ல வந்து செர்வன்ட் ஒருத்தவங்க இருந்தாங்க. இப்ப இல்ல ஒரு கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி. அவங்களுடைய கணவர் வந்து குடிச்சே இறந்து போனாரு. அதாவது வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. 20 நேரம் குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. பீடி வலிச்சுட்டே இருப்பாரு. இதான் அவரோட வேலை. ரிக்ஷா ஓட்டுனாரு. அவங்க வந்து இறந்து போனதுக்கப்புறம் 16வது நாள் வந்து அந்த காரியம் வைக்கும்போது எங்களையெல்லாம் வந்து கூப்பிட்டாங்க. "வாங்க எங்க வீட்டுக்கு. எங்களுக்கு கொஞ்சம் எங்க வீட்டுக்கு வாங்க. இந்த ஃபங்ஷனுக்கு வாங்க" அப்படின்னு கூப்பிட்டோமா, நாங்கலாம் போயிருந்தோம். நாங்க போனா, அங்க வந்து அவங்க கணவர் ஃபோட்டோ போட்டு, ஒரு சின்ன பூ போட்டு, அங்க வந்து ஒரு சாராயம், பீடி கட்டுலாம் வச்சிருக்காங்க. புடிச்சது. நாங்க கேட்டோம், "என்னம்மா சாராயம், பீடி கட்டுலாம் வச்சிருக்கீங்க படையலுக்கு?" அப்படின்னு கேட்டோம். அவருக்கு என்ன புடிச்சுச்சோ அத வச்சிருக்கோம்மா. அவர் 24 மணி நேரம் சாராயம் தான் குடிச்சாரு. அவர் 24 மணி நேரம் பீடி தான் குடிச்சாரு. அவருக்கு பிடிச்சத நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அவங்க அவங்க அவங்களுடைய பக்கத்துல அவங்க வந்து கணவருக்கு பிடிச்சத வச்சு படையல் பண்றாங்க. நீங்க இத எப்படி தப்பான பார்வையில பார்ப்பீங்க? தப்புன்னு சொல்ல முடியுமா நம்ம? எத்தனையோ வீட்ல இப்ப ரோபோ சங்கர் மனைவி வந்து வெளியில வந்து ஆடுனாங்கன்னு சொல்றாங்க. அவங்களுடைய எமோஷன்ஸ அவங்க வெளிப்படுத்துனாங்க. எத்தனையோ வீட்ல பார்த்தீங்கன்னா, கணவனுடைய பாடி ஒரு பக்கம் இருக்கும். அவங்க வந்து கிச்சன்ல உட்கார்ந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நெறைய பேர் நெறைய இடங்கள்ல நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது நடக்குது. நடக்காதெல்லாம் நம்ம சொல்லல. ஒரு அந்த அளவுக்கு வந்து பெண்கள் இன்னைக்கு பல பெண்கள், சில பெண்கள் அப்படி இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி நம்ம டிபேட் பண்றோமா? காரணம் என்னன்னா, அது உள்ள நடக்கிற விஷயங்கள் தெரியல. ஸோ வெளியில வந்து ஒரு அவங்களுடைய பிரைவசி தான். இருந்தாலும் வந்து அந்த இடத்துல எமோஷன்ஸ் அவங்க வீட்டு வாசல்ல வந்து ஆடுறாங்க. கண்ணதாசனே எழுதினார் இல்லையா? அதாவது வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை. அதாவது அந்த வீதிக்கு மேல அவங்க முடியாது. கடைசியா பார்க்குறாங்க. கடைசியா வழி அனுப்புறாங்க. இன்னொரு விஷயம் ரோபோ சங்கர் உடைய டெத்ல
நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, கமலஹாசனுடைய பாடல்களை வந்து எல்லா அந்த சவ ஊர்வலத்துக்கு முன்னாடி போட்டுட்டே போயிருக்காங்க. ஏன்னா, அவர் வந்து கமலஹாசனோட தீவிர ரசிகர். ஸோ ஒருத்தர் வந்து வழி அனுப்புறதுல வந்து பலவிதமான முறைகள் இருக்கு. அந்த முறையில வந்து இவங்க வழி அனுப்பியிருக்காங்க. இப்ப இளையராஜாவுடைய மகள் பவதாரணி இறந்து போனாங்க. பண்ணைபுரத்துல கொண்டு போய் அவங்க அடக்கம் பண்ணாங்க. இங்க வந்து அவங்க சிலோன்ல இறந்து போனாங்க. சென்னைக்கு கொண்டு வந்தாங்க. இங்கிருந்து பண்ணைபுரத்துக்கு கொண்டு போனாங்க. ஏன்? அவங்க அம்மா சமாதி அங்க இருக்கு. அவங்க அம்மா சமாதி பக்கத்துல அவங்கள அடக்கம் பண்ணணுங்கிறதுக்காண்டி இவ்வளவு தூரம் அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு போனாங்க. அந்த கடைசியா அவங்கள வந்து அடக்கம் பண்றதுக்கு முன்னாடி வெங்கட் பிரபுல இருந்து, யுவன் சங்கர் ராஜால இருந்து, கார்த்திக் ராஜால இருந்து அவங்களுடைய சகோதரர்கள், அதாவது வந்து எப்படி சொல்றது? அவங்களோட ஆர்.டி. பாஸ்கர்ன்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவங்களுடைய எல்லாமே பார்த்தீங்கன்னா, அண்ணங்கலாம் நின்னு ம ம என்ன பாட்டு? மயில் போல பொண்ணு ஒண்ணு அந்த பாட்ட வந்து பாடி அவங்கள வந்து இளையராஜா பொண்ண வந்து வழி அனுப்பிச்சாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு வழிபாடு, அதாவது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ஸ் இதெல்லாம் வந்து அந்த துக்க நேரத்துல என்ன செய்றாங்க அப்படின்னு தெரியாம பல பேர் பல விதமா செய்வாங்க. இதெல்லாம் நம்ம வந்து விமர்சனம் பண்ணலாமா? சமீபத்துல நீங்க மதன் பாபு இறந்து போனார்ல. அப்ப நீங்க பார்த்தீங்களா? அவங்களுடைய மனைவி பாருங்க, தலைவிரி கோலமா முடியெல்லாம் விரிச்சு போட்டு, அந்த ஆம்புலன்ஸே ஆம்புலன்ஸ்ல சுத்தி 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 வந்தாங்க. வந்தாங்க. வந்தாங்களா இல்லையா? எல்லாம் சரியா இருக்கா? சரியா இருக்கா? என் கணவர சரியா நல்லா இருக்கா? கொண்டு கணவர் போவாங்களா? நல்லா கொண்டு போறாங்களா? சுத்தி சுத்தி வந்தாங்களா மதன் பாபு. முடியல அவங்களால. அதாவது அவங்களுக்கு தெரியல அவங்களுக்கு. அதுக்கு மேல என்ன சார் பண்ண பித்து முடியும்? புடிச்சு போச்சுமா கண்டிப்பா. அவங்களுக்கு. அவங்களுக்கு நிஜமா அந்த அந்த காட்சிய பார்க்கும்போது நமக்கே கண் கலங்குது. என்ன இந்த அம்மா அப்படின்னு நினைக்க தோணுது. பாவம் அவங்க வந்து இத்தன வருஷம் நம்ம கணவர் வாழ்ந்தோமே, அவர் நம்ம விட்டுட்டு போறாரே, இனிமே அம்மா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்கம்மா. இந்த டெத் மேட்டர்ல அவங்கவங்களுக்கு ஒரு தனி உணர்வுகள் இருக்கும்மா. அவங்கவங்க அத வெளிப்படுத்துற விதம் ஒரு மாரி இருக்கும்மா. அதையெல்லாம் நம்ம வந்து டிபேட் பண்றதோ, கண்டிப்பா, விமர்சனம் பண்றதோ கண்டிப்பா, யாருக்குமே தகுதியே கிடையாது. கண்டிப்பா. இதுக்கப்புறம் இத பத்தி யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அவங்கவங்க கஷ்டம் அவங்கவங்களுக்கு தான் தெரியும். அவங்க குடும்பம் எவ்வளவு கஷ்டத்த அனுபவிச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ ரோபோ சங்கர் அண்ணா வந்து மேல இருந்து அந்த குடும்பத்த ஆசீர்வதிச்சு, நல்ல முறையில இதுக்கப்புறம் அவங்கள வழிநடத்தி கொண்டு போணும். அவங்க இதுக்கப்புறமும் நம்மளோட எல்லாரோடையுமே சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். தொடர்ந்து பேசுவோம். நன்றி.